எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு லயா லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் எங்களோட லஞ்ச் மெனு என்னன்னு பார்க்கலாமாங்க. லயாக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது கூட நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், மஷ்ரூம் இதெல்லாம் தாங்க சேர்த்திக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு 4 பல் பூண்டையும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்து பொடி பொடியாக இருக்கணும் பூண்டையும் சேர்த்து லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்து உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல கிரன்ச்சியான வெஜிடபிள்ஸ் கிடைக்குங்க. இப்போ இது கூட தேவையான அளவு பெப்பர், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறமா வேக வச்ச சாப்பாடு இதெல்லாம் சேர்த்து உடையாமல் கிளறி விட்டுக்கலாம். இன்னொரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க நம்ம இந்த பன்னீரையும் லைட்டாக சாட்டே பண்ணி அதில் சேர்த்தோம்னா சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. தீரனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி கொடுத்துட்டேன். லயாக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் ஆப்பிள் கொடுத்துட்டு காலையில் பிரேக்கில் சாப்பிட ஒரு பனானா கொடுத்தாச்சுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு என்னன்னாங்க, மொட்டைக்கருப்பு அரிசியில் செஞ்ச சாப்பாடு, முள்ளங்கி சாம்பார், பருப்பு ரசம், பாலக்கீரை பொரியல் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.